டிஃபென்ஸ் அகாடமி இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு முகாமிற்கான அறிவிப்பாணைய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஏஆர்ஓவும் இப்ப வெப்சைட்ல அபிஷியலா பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட சென்னை ஜட்டாரோவும் பார்த்தா அப்படின்னா ஏஆர்ஓ திருச்சி, கோயம்புத்தூர், சென்னைக்கான நோட்டிபிகேஷனை வெளியிட்டுட்டாங்க. சோ நீங்க இன்னும் இதை பார்க்கல, இன்னும் இதை பத்தி கவனிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ராணுவத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு வருஷத்துல ஒரு முறை தான் கிடைக்கும். இந்த முறையை கரெக்டா யூஸ் பண்ணோம், கரெக்டா படிக்கிறோம், கரெக்டா பிசிக்கல் பண்றோம் அப்படின்னா ஒரே செலக்ஷன்ல கிளியர் ஆகி நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். சோ தவற விட்டுட்டோம் அப்படின்னா வாய்ப்புக்காக அடுத்த ஒரு வருஷம் காத்திருக்கணும். சோ வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய வழி ரொம்ப கொடியது. சோ அதை அனுபவிக்க வேண்டாம். ஒரே முறை கரெக்டான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த செலக்ஷன்ல குவாலிஃபைட் ஆகலாம். சோ இப்ப அபிஷியலா நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. சோ அதுல என்னென்ன டீடைல் சொல்லிருக்காங்க A to Z டீடைல் கிளியரா அந்த வீடியோல சொல்லிடுறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா வாட்ச் பண்ணுங்க. யூனிஃபார்ம்ல சர்வீஸ்ல தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. நம்மளோட பயிற்சி மையத்துல ராணுவம், துணை ராணுவ படைப்பிரிவுகள் உள்ளிட்ட அனைத்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்குமான ரிட்டன் பிசிக்கல் உள்ளிட்ட அனைத்து கிளாஸஸும் A to Z நடக்குது. சோ நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சி 100% வெற்றி. சோ இந்த வீடியோல கோயம்புத்தூருக்கான நோட்டிபிகேஷன் பத்தி நான் சொல்ல போறேன். சோ இது கோயம்புத்தூர்ன்ற ஏஆர்ஓ நேம் மட்டும் தான் இருக்கே தவிர்த்து இதே நோட்டிபிகேஷன் தான் எல்லாத்துக்குமே காமன். சரிங்களா? நம்ம திருச்சி, சென்னை, கோயம்புத்தூருக்கு ரிட்டனை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் மட்டும்தான் டேட் மாறுபடும். சோ நீங்க இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்க டீடைலே நீங்களும் எடுத்துக்கலாம். எந்த மாற்றமும் நமக்கும் கிடையாது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட். ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட அபிஷியல் வெப்சைட்ல 12 மார்ச் 2025 இருந்து 10 ஏப்ரல் 2025 வரைக்கும் அவைலபிளா இருக்கும். இந்த பிட்வீன் டேட்டுக்குள்ள மட்டும்தான் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். சோ நீங்க இந்த பிட்வீன் டேட்டுக்குள்ள அப்ளிகேஷன் ஓபன் ஆன 1 or 2 வீக் உள்ள அப்ளை பண்ணுங்க. இன்னும் டேட் இருக்கு, கடைசியில பண்ணிக்கலாம் நினைக்க வேண்டாம். சோ அப்படி ஏதாவது கடைசியில பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு, அடுத்தது உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சோ அதை பார்க்காம கடைசியில அப்ளை பண்ணிக்கலாம் உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா கடைசியில பார்த்தோம்னா பண்ண முடியாம, உங்களால அப்ளிகேஷனே பண்ண முடியாம, செலக்ஷன் அட்டன் பண்ண முடியாம போயிடும். அது நிறைய பேருக்கு லாஸ்ட் செலக்ஷனா கூட இருக்கலாம். எல்லாத்தையுமே ப்ராப்பர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 12 மார்ச் 2025 இருந்து 10 ஏப்ரல் 2025 வரைக்கும் வெப்சைட்ல ஓபனா இருக்கும். சோ அந்த பிட்வீன் டேட்ல www.joinindianarmy.nic.in வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ அடுத்ததான் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்க்கு ஃபர்ஸ்ட் பேஸ், அதாவது இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கட்ட தேர்வுகள். ஃபர்ஸ்ட் பேஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரிட்டன் ஒன்லி சிபிடி மோட்ல நடக்குது. செகண்ட் பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் மெடிக்கல். சோ பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்றது ரிட்டன்ல பாஸ் பண்ணவங்களுக்கான ஷார்ட் லிஸ்டல் வந்து அதுல வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் மெடிக்கல் போய் ஃபைனல்ல வருவாங்க. இவ்வளவுதான். மொத்தமே இந்த 2 பேசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான். சோ இந்த 2 பேஸ் எக்ஸாமினேஷனுக்கான கிளாஸஸும் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நடைபெறுது. சோ அதை ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சியில வெற்றி பெறலாம். சோ அடுத்ததான் உங்களுக்கான எக்ஸாம் டேட். இந்த டேட்ல தான் எக்ஸாம் நடக்குதுன்றத அவங்க 100% மென்ஷன் பண்ணல. அவங்க கொடுத்திருக்கிறது அதாவது ஜூன் 2025 டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்க, டென்டேட்டிவ்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது தற்காலிகமா ஜூன் மாசம் நடத்தலாம்னு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த டேட் ஜூன்ன்றது மேனு மாறலாம், இல்லனா ஜூன் லாஸ்ட்னு கூட வரலாம். அதாவது இந்த கொடுத்திருக்கிற மந்த்ல ஒரு ஸ்டார்டிங் 10 நாளா இருக்கலாம், இல்ல இறுதி 10 நாளா இருக்கலாம், இல்ல முன்னாடி போல பின்னாடி வரலாம். இவ்வளவுதான். ஆனா அதிகபட்சம் அந்த மாசத்துக்கு இடைப்பட்ட நாட்களுக்குள்ளே முடிச்சிருவாங்க. சோ நமக்கு இப்ப டார்கெட் வந்து பார்த்தா அப்படின்னா ஜூன் 5 அதுக்குள்ள சிலபஸ் முடிக்கிறோம். டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா 150 டெஸ்ட் பேட்ச் இருக்கு. சோ 150 டெஸ்ட் பேட்சையும் கம்ப்ளீட் பண்றோம். சோ சிலபஸ் முடிக்கிறோம். இதை முடிச்சுட்டாலே போதும், நீங்க 100% ரிட்டர்ன்ல பாஸ் பண்ணிடுவீங்க. நம்ம கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ணாலே போதும், 50க்கு 40 கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு ஷியோரா வந்துடும். இதை நான் கான்பிடண்டா சொல்லுவேன். சோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க சோல்ஜர் ஜிடி அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் 14 இருந்து 21 இருக்கணும். சோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணிருக்கணும். சோ 10th பாஸ் பண்ணிருக்கணும், 14 இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கணும். எங்களுக்கு ஏஜ் கட் ஆஃப் என்ன சார் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா 1 அக்டோபர் 2004 இருந்து 1 ஏப்ரல்
2008 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிட்வீன் டேட்டுக்குள்ள பிறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்மேன் உள்ளிட்ட அனைத்து போஸ்டிங்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஜிடி அட்டன் பண்ணணும்னா 10th வித் 45% மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும். சரிங்களா? 10th 45% மார்க் எடுத்திருக்கணும். ஈச் சப்ஜெக்ட்ல 33% மார்க்காவது மினிமம் எடுத்திருக்கணும். ஸோ இதுதான் ஜிடிக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அடுத்ததா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 12th எடுத்து படிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்தா அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அக்னிவீர் டெக்னிக்கல் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? சோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா அக்னிவீர் கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பர். கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருக்கணும். 12th ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஆர்ட்ஸ் குரூப்ல உங்களுக்கு ஓவரால் 60% மார்க் வரணும். மினிமம் பார்த்தா அப்படின்னா இங்கிலீஷ்ல 50% மார்க் எடுத்திருக்கணும். சரிங்களா? இது இருந்தா தான் நீங்க வந்து பார்த்தா அப்படின்னா கிளர்க் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா அக்னிவீர்ல ட்ரேட்மேனுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அடுத்த அக்னிவீர் ட்ரேட்மேன் 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இந்த அக்னிவீர் ட்ரேட்மேன் 10th என்ட்ரி 8th என்ட்ரி நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும், அட்டன் பண்ணலாம். இது எல்லா கேட்டகரிக்குமே நான் சொன்ன அந்த ஒரே ஏஜ் கட் ஆஃப் தான். என்ன ஏஜ் கட் ஆஃப் அப்படின்னா 1 அக்டோபர் 2004 இருந்து 1 ஏப்ரல் 2008 வரைக்கும் இந்த பிட்வீன் டேட்ஸ்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் இந்த எல்லா ட்ரேடுமே அட்டன் பண்ண முடியும். இந்த எல்லா ட்ரேடுக்குமான ஹைட், ட்ரேட்மேனா இருக்கட்டும், ட்ரேட்மேன், ஜிடி, இது எல்லாத்துக்குமே ஹைட் பார்த்தா அப்படின்னா 166 சென்டிமீட்டர் வந்து பார்த்தோம்னா மினிமம் இருக்கணும். இதே நீங்க கிளர்க் அட்டன் பண்றீங்க அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தோம்னா ஹைட் இருக்கணும். இதே நீங்க டெக்னிக்கல் அட்டன் பண்றீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும். இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா? சோ ரிட்டர்ன் தான் இதுல நான் சொன்ன மாதிரி மெயின் பேஸ். சோ ஃபர்ஸ்ட் பேஸ் நீங்க ரிட்டனை கடக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். சோ நல்ல பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா பார்த்தா அப்படின்னா ரிட்டனை கிராக் பண்ணிடலாம். சோ ரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ஷனுக்கும், ஜிடிக்கும், டெக்னிக்கலுக்கும், ட்ரேட்மேனுக்கும் சிலபஸ் தனித்தனியா அப்லோட் பண்றேன். சோ பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்மளோட அகாடமில பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. சோ இன்னைக்கு தேதி பார்த்தா அப்படின்னா கரெக்டா பார்த்தா அப்படின்னா 11. சோ 11 நீங்க டிலேவே பண்ண வேண்டாம். 15 கெல்லாம் வர பாருங்க. 15ல இருந்து நீங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 100% நான் எழுதி தரேன். 100% யூ ஆர் குவாலிஃபைடு. சரிங்களா? சோ கரெக்டா இன்னையில இருந்து 3 மாசம் ப்ராப்பர் ட்ரைனிங் பண்றவங்க ஒருத்தர் கூட ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா கிளாஸஸ், என்னோட கிளாஸஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க ஷியோரா வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றி பெறலாம். சோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பிசிக்கல் டெஸ்ட்ல நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா வீடியோ போடுறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா 5:45 இருந்த டைமிங் இப்போ 6:15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 குரூப் தான் மொத்தமே இருந்துச்சு, இப்போ 4 பேட்ச் வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவில் ஃபிசிக்கல்லையும் ஃபைனல் மெரிட்லேயும் இம்பேக்ட் பண்ணும் இது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட பயிற்சி மையத்தில் உங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ அந்த பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்கள். 100% வெற்றி பெறலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த்.